மீனாட்சி மீனாட்சி என்னாச்சு என்னாச்சு. இந்த ஆடி வெள்ளிக்கிழமை ஸ்பெஷலா மீனாட்சி அம்மன் நமக்கு என்ன மெசேஜ் அண்ட் அட்வைஸ் கொடுக்குறாங்க அதை பத்தி தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, இந்த இன்டர்வியூ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நிறைய பேர் நம்மளுடைய சேனல்ல மீனாட்சி அம்மன் மெசேஜுக்கான யூனிக்கான ஃபாலோவர்ஸ் இருக்கீங்க. ஸோ அந்த வகையில இன்னைக்கு இந்த ஆடி வெள்ளி முதல் நாளே மீனாட்சி அம்மனுடைய மெசேஜை வந்து நம்ம கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட, ஈவன் எனக்கு இன்னைக்கு உடம்பு முடியலைங்க. ஹானஸ்டாக சொல்லணும்னா நான் பேசும்போதே தெரியும், கொஞ்சம் விட்டு விட்டு தான் பேசுவேன். உடம்பு முடியாத டைம்லையும் இல்லை இன்னைக்கு கொடுத்து ஆகணும் அப்படின்றது என்னால் முடியும், என்னால் உட்கார முடியாது. ஃபுல் ஹிப்பில் அந்த ரிப் சைடு ஃபுல் பெயின் இருக்குது எனக்கு. பரவாயில்ல, நம்ம வந்து மீனாட்சி அம்மன் மெசேஜ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மெசேஜ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இது ஒரு உத்தரவு அப்படின்னு கூட எடுத்துக்கலாம், சரிங்களா? ஸோ மீனாட்சி அம்மன் உங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னன்றதை பார்க்க போகிறீங்க. எப்படின்னா பைல் செலெக்ஷன் மூலயமா இன்ட்ரோ முடிச்சோடனே 3 விதமான பைல் கொடுக்குறேன். ஒரு பைல்லையும் உங்களுக்கான டைப் ஸ்டார் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். மீனாட்சி அம்மன் நல்லா மனசில் வேண்டிட்டு ஏதாவது ஒரு பைலை செலக்ட் பண்ணிக்கலாம், இல்லை 3 பைலுமே 3 கொஸ்டின்ஸை பேஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களுக்கான பைல் டைமை கிளிக் பண்ணி உங்களுடைய மெசேஜ் பாருங்கள். அதை கிளைம் பண்ணுற விதமாக கமெண்ட் செக்ஷனில் ஓம் மீனாட்சியே போற்றி அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. நிச்சயமா நடக்கும்ன்ற நம்பிக்கையோட நடந்தே தீரும். நிறைய பேருக்கு நடந்திருக்கு. அண்ட் லைக் பண்ணுங்க அப்படின்ற போது இன்னொரு விஷயம் நான் சொல்றேன். எனக்கு இந்த பதிவுக்கு, இந்த வீடியோவுக்கு 10,000 லைக் வரணும் நான் விருப்பப்படுறேன். கண்டிப்பா வரும். 10,000 லைக் ஈஸியா வரும். ஏன்னா நீங்க எல்லாரும் நிறைய பேர் பாக்குறீங்க. ஸோ நீங்க எல்லாருமே லைக் பண்ணா 10,000 லைக் வரும். ஓகே, உங்களுக்கு என்ன பெனிஃபிட் இதனால அப்படின்னு பார்க்கும்போது, 10,000 லைக் வந்ததுன்னா, இந்த 10,000 லைக் வந்ததுக்கு அப்புறம் என்னோட கம்யூனிட்டி போஸ்ட் நீங்க டெய்லி செக் பண்ணிட்டே இருங்க. அந்த கம்யூனிட்டி போஸ்ட்ல நான் ஒரு போல் மாதிரி வைப்பேன். அதுல சில உங்களுடைய நேம் அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் கொடுங்க. அதுல குலுக்கல் முறையில தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய 20 பேருக்கு நான் எனர்ஜைஸ் பண்ண ஒரு கிறிஸ்டலை உங்களுக்கு நான் கொடுப்பேன். 20 பேருக்கு அது கொரியர்லேயே அனுப்பிடுவேன், சரிங்களா? அதுக்கு முன்னாடி எனக்கு 10,000 லைக் வரணும். லைக் வந்தால் கம்யூனிட்டி போஸ்ட்டில் நான் ஒரு போல் மாதிரி வச்சு, ஓட் லிஸ்ட் மாதிரி வச்சு, குலுக்கல் முறையில் 20 பேரை செலக்ட் பண்ணி 20 பேருக்கான அந்த கிறிஸ்டல்ஸை நான் கொடுப்பேன். ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணோம், எல்லாருக்கும் வந்து பிரேஸ்லெட் வந்து கொடுத்தேன். ஸோ இந்த ஒரு விஷயமும் இந்த வாட்டி நான் பண்ணலாம் இருக்கேன். ஓகேயா? ஸோ அதுக்கான விஷயம் லைக் பண்ணுங்க அண்ட் நிறையா ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. இது மாதிரியான ப்ரைவேட் ரீடிங், ஹீலிங், டாரோ கார்ட் ரீடிங் கிளாஸஸ்லாம் ஜாயின் பண்ணோம், முருகர் கார்ட்ஸ்லாம் வேணும்னா டிஸ்பிளே தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு நீங்கள் என்ன வேணுமோ அதுக்கான விஷயத்தை டைப் பண்ணி மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கான டீட்டெயில்ஸ் வரும். அப்பாயின்மெண்ட் எடுத்தீங்கன்னா பொறுமையாக இருந்து உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் வந்து பார்த்துக்கோங்க சார், உங்களுடைய ப்ரெடிக்ஷன் பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம பைல் செலெக்ஷன் பார்த்துட்டு தென் ஒன் பை ஒன்னா உங்களோட ரீடிங்குள்ளே போயிடலாம். ஹலோ பைல் நம்பர் 1, வெல்கம் ஷேர் ரீடிங். யாரெல்லாம் பைல் நம்பர் 1 செலக்ட் பண்ணீங்களோ உங்களுக்கான மீனாட்சி அம்மன் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த பதிவுக்கு எனக்கு 10,000 லைக் நீங்கள் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வரும்னு நினைக்கிறேன். நிச்சயமாக கொடுப்பீங்க. அப்படி 10,000 லைக் வந்ததுன்னா என்னோட கம்யூனிட்டி போஸ்ட்டை ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. அதில் நான் உங்களுக்கு ஒரு போல் மாதிரி வைப்பேன். ஸோ அதில் உங்கள் நேம் டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுக்கும் போது அதுலேருந்து குலுக்கல் முறையில் ஒரு 20 பேரை செலக்ட் பண்ணி நான் எனர்ஜைஸ் பண்ண கிறிஸ்டல்ஸை, உங்களுக்கு ரொம்ப ஹைலி வேல்யூவான கிறிஸ்டல்ஸை உங்களுக்கு நான் கொரியர் மூலயமா அந்த செலக்ட் பண்ண 20 பேருக்கு அனுப்பிவிடுவேன், சரிங்களா? ஸோ அதுக்கு நீங்கள் எனக்கு 10,000 லைக் கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். பார்க்குற எல்லாரும் லைக் கொடுத்தாலே 10,000 லைக் வந்துடும். ஸோ அது வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக போல் வச்சு உங்களுக்கான கிறிஸ்டல்ஸ் 20 பேருக்கு நான் அனுப்புவோம். ஆல்ரெடி அப்படி ஒரு போல் வச்சு நம்ம வந்து பிரேஸ்லைட் கொடுத்தோம், அது எல்லாருக்கும் கிடச்சிது. ஸோ அதை மாதிரி இந்த ஒரு விஷயமும் பண்ணலான்னு இருக்கேன். இது சக்ஸஸ் ஆச்சுன்னா அடுத்தடுத்து இதே மாதிரி உங்களுக்கு கிவ் அவே மாதிரியான விஷயங்கள் நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். ஓகே, பைல் நம்பர் 1 நல்ல மனசில் வேண்டிக்கோங்க. உங்களுக்கு மீனாட்சி அம்மன் தரக்கூடிய மெசேஜ் என்ன? பைல் நம்பர் 1. File number 1.
இங்க வந்து சக்தியினுடைய சொரூபம் தான் எல்லா அவதாரமும். ஸோ அதனால இங்க கார்ட்ஸ் இருக்கிறத பார்த்து கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். மீனாட்சி அம்மன் தரக்கூடிய மெசேஜ் தான் நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே, மீனாட்சி அம்மன் உங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ், உங்களுடைய உடலே கோவில் மாதிரி தான், சரிங்களா? நம்மளுடைய உடல் தான் முதல் கோவில். முதல்ல அதை ரெஸ்பெக்ட் பண்ணுங்க. ஏன்னா உங்க உடம்ப நீங்க பாத்துக்க மாட்டீங்க, உடம்ப வந்து உங்க ஹெல்த் சரியா பாத்துக்க மாட்டீங்க. என்ன மாதிரியான வேலைகள்லாம் இருந்தாலும் ஓகே, உங்க உடம்பையும் நீங்க கவனிச்சுக்கணும் இல்லையா? ஸோ சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும். அதனால உடம்பை பார்த்துக்கோங்க, ஹெல்த்தை பார்த்துக்கோங்க அப்படின்ற ஒரு மெசேஜ் கொடுக்குறாங்க. அண்ட் உங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் இருக்கு. அந்த ஸ்ட்ரென்த்தை ஃப்ளோ பண்ண விடுங்க. அந்த ஸ்ட்ரென்த்தை நீங்க கட்டி போட்டு வச்சுக்கிறீங்க. ஒரு சிங்கத்தை கட்டி போட்டு வைக்கிற மாதிரி உங்களுடைய தைரியம், தன்னம்பிக்கை, பலத்தை கட்டி போடுறீங்க. அதனால எந்த ஒரு யூஸும் உங்களுக்கு கிடையாது. அதனால உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரென்த், அந்த தைரியமான ஒரு தன்மையை வெளிக்கொண்டு வாங்க மீனாட்சி அம்மன் அருளால அப்படின்ற ஒரு மெசேஜ் கொடுக்குறாங்க. அண்ட் நீங்க பார்க்கக்கூடிய எல்லா விதமான அந்த கண்ணோட்டங்களும் ரொம்ப தெய்வீக தன்மை வாய்ந்தது, புனிதமானது. நீங்க காணக்கூடிய கனவு கூட புனிதமானது. அதனால நிறைய கனவுகள் உங்களுக்கு ரொம்ப டிவைன்லி கனெக்டடான கனவுகள்லாம் வந்துட்டு இருக்கு. ஏன்னா அதன் மூலியமா தான் மீனாட்சி அம்மன் உங்களை வந்து கனெக்ட் பண்றாங்க. அப்ப அந்த கனவுகளுக்கு உயிர் கொடுக்கக்கூடிய விதத்துல உங்க கனவுகளை ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. உங்க கனவு என்ன வருதோ அதை வந்து ஃபாலோ பண்ணுங்க. அது சொல்ல வர விஷயத்த வந்து கேளுங்க, அதை கொஞ்சம் நோட்டீஸ் பண்ணுங்க அப்படின்ற ஒரு மெசேஜும் கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணும் போது கண்டிப்பாக எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும், எப்பேற்பட்ட உடல்நல கோளாறாக இருந்தாலும், முன்னேற்றமாக இருந்தாலும் உங்களுக்கு நிச்சயமாக அது சரியாகும் அண்ட் கிடைச்சி தீரும் அப்படின்ற ஒரு மெசேஜ் கொடுக்குறாங்க. ஓகே, இங்கே அவங்க தரக்கூடிய ரெமெடின்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த ரெமெடி என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒன்றும் இல்லை, எப்பவுமே மீனாட்சி அம்மனை நினைச்சு, இல்லை நீங்க வணங்கக்கூடிய இஷ்ட அம்மன், இஷ்ட பெண் தெய்வத்தை நினைச்சு நீங்க உங்க வீட்லயோ இல்லை கோவிலையோ விளக்கு மட்டும் போடுங்க. பஞ்ச தீப எண்ணெய், நல்லெண்ணெய், இந்த மாதிரி விளக்கு போடுங்க. தூய்மையான விளக்கு, அகல் ஆல்ரெடி ஏத்தின அகல் இல்லாம புதிய அகல் விளக்குல நீங்க விளக்கு போடுங்க. ஸோ இந்த விளக்கு நீங்க தொடர்ந்து போட போட போட, அதுவும் குறிப்பிட்ட வகையில சூரிய உதயத்துக்கு முன்னாடி ஏர்லி மார்னிங் ஒரு 3 to 4 இல்லை 4 to 5 அந்த மாதிரி ஒரு டைம் ரேஞ்சில் விளக்கு போடுங்க உங்கள் வீட்டில். ஸோ இந்த விளக்கு நீங்கள் ஏற்ற 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 எப்படி சூரிய உதயம் ஆகுதோ நீங்கள் விளக்கேற்றினதுக்கு அப்புறம் அது ஒரு நாளுக்கு நாள், அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையும் இந்த விளக்கு ஏற்ற ஆரம்பிக்கிறதுக்கு அப்புறம் உங்கள் வாழ்க்கையும் ஒரு பிரகாசமாகும். உங்கள் வாழ்க்கையில் நிறைய உதயம் காத்துக்கிட்டு இருக்கு. அதனால இந்த ஒரு விஷயத்த மட்டும் எப்போவுமே ஃபாலோ பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு சூரிய உதயத்துக்கு முன்னாடி வீட்டில் விளக்கேற்றி அம்மனை வழிபடுங்க, அம்பாலை வழிபடுங்க. அது முடியாத பட்சத்தில் கூட கோவிலுக்கு போய் விளக்கேற்றி வழிபடுங்க. ஈவினிங் டைம்லையும் விளக்கேற்றி வழிபடுங்க. உங்கள் கையால் புதிய அகல்ல நல்லெண்ணெய் இல்லை பஞ்சதீப எண்ணெயில் விளக்கேற்றி நீங்கள் வழிபடுறது மட்டும்தான் உங்களுக்கு எப்பவுமே ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். இதை மட்டும் செய்யுங்க, மற்ற எதுவும் தேவையில்லை அப்படின்ற ஒரு மெசேஜ் உங்களுக்கு மீனாட்சி அம்மன் சார்பாக வருது, சரிங்களா? ஸோ ஃபைல் நம்பர் 1 உங்களுக்கான மீனாட்சி அம்மன் மெசேஜ் அண்ட் ரெமெடி பார்த்தோம். ஸோ நீங்கள் இதை கிளைம் பண்ணுற விதமாக கமெண்ட் செக்ஷனில் ஓம் மீனாட்சி அம்மா போற்றி அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய வேண்டுதல்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. ஹலோ, பைல் நம்பர் 2, வெல்கம் டு ரீடிங். யாரெல்லாம் பைல் நம்பர் 2 செலக்ட் பண்ணீங்களோ உங்களுக்கான மீனாட்சி அம்மன் மெசேஜ் என்ன அப்படின்றது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த பதிவுக்கு எனக்கு 10,000 லைக் நீங்கள் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வரும்னு நினைக்கிறேன். நிச்சயமாக கொடுப்பீங்க. அப்படி 10,000 லைக் வந்ததுன்னா என்னோட கம்யூனிட்டி போஸ்ட்டை ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. அதில் நான் உங்களுக்கு ஒரு போல் மாதிரி வைப்பேன். ஸோ அதில் உங்கள் நேம் டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுக்கும் போது அதிலிருந்து குலுக்கல் முறையில் ஒரு 20 பேரை செலக்ட் பண்ணி நான் எனர்ஜைஸ் பண்ண கிறிஸ்டல்ஸை, உங்களுக்கு ரொம்ப ஹைலி வேல்யூவான கிறிஸ்டல்ஸை உங்களுக்கு நான் கொரியர் மூலயமா அந்த செலக்ட் பண்ண 20 பேருக்கு அனுப்பிவிடுவேன், சரிங்களா? ஸோ அதுக்கு நீங்கள் எனக்கு 10,000 லைக் கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். பார்க்குற எல்லாரும் லைக் கொடுத்தாலே 10,000 லைக் வந்துடும். ஸோ அது வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக போல் வச்சு உங்களுக்கான கிறிஸ்டல்ஸ் 20 பேருக்கு நான் அனுப்புவோம். ஆல்ரெடி அப்படி ஒரு போல் வச்சு நம்ம வந்து பிரேஸ்லைட் கொடுத்தோம், அது எல்லாருக்கும் கிடச்சிது. ஸோ அதை மாதிரி இந்த ஒரு விஷயமும் பண்ணலான்னு இருக்கேன். இது சக்ஸஸ் ஆச்சுன்னா அடுத்தடுத்து இதே மாதிரி உங்களுக்கு கிவ் அவே மாதிரியான விஷயங்கள் நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். ஸோ ஃபைல் நம்பர் 2 உங்களுக்கான மெசேஜ் இப்போ பார்க்கலாம். ஃபைல் நம்பர் 2 மீனாட்சி அம்மன் தரக்கூடிய மெசேஜ் என்ன?
File number 2. எல்லா அம்மன் பெண் தெய்வ அவதாரமும் மீனாட்சி அம்மனுடைய சொருபம் தான், அதனால கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இது மீனாட்சி அம்மன் மெசேஜ் தான், சரிங்களா? ஸோ ஃபைல் நம்பர் 2, உங்களுக்கு மீனாட்சி அம்மன் தரக்கூடிய மெசேஜ் ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்க்கலாம், அப்புறம் அவங்க கொடுக்கக்கூடிய ரெமெடிஸ் என்னன்றது பார்க்கலாம். மெசேஜ்னு பார்க்கும்போது எப்பவுமே அதிகமாக பேசிட்டு இருக்கீங்க, இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் கட்டாயம் உங்களுடைய பேச்சுகளை குறைக்க ஆரம்பிக்கணும். ஏன்னா யாரெல்லாம் அதிகமா பேசுறாங்களோ அவங்களால அதிகமா கவனம் செலுத்த முடியாது. கேள்வி ஞானம் தான் ரொம்ப பெஸ்டான ஞானம் உலகத்துல. அந்த கேள்வி ஞானம்ன்றது யாரெல்லாம் அதிகமா பேசுறாங்களோ அவங்களுக்கு அந்த கேள்வி ஞானம் இருக்காது, அது ஆவரேஜா தான் இருக்கும், அந்த பெர்சன்டேஜ் ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ அப்படி நீங்க உங்களுடைய பேச்சுகளை குறைச்சிட்டு அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா, கவனிக்க ஆரம்பிச்சிங்கன்னா, நீங்க கேட்கக்கூடிய மனதுல ஏற்படக்கூடிய அத்தனை விதமான கேள்விகளுக்கும் உங்களுடைய மௌனத்திலே பதில் கிடைக்கும். நீங்க என்னென்ன அப்சர்வ் பண்றீங்களோ அதுல இருந்தே பதில் கிடைக்கும், சரிங்களா? உங்க உங்க பதில் எப்பவுமே பொய்யாவும் போகாது எந்த இடத்துலயும். ரொம்ப பேசிட்டே நீங்க பதில் சொல்லும் போது கூட யாரும் உங்க பதில கவனிக்க மாட்டாங்க, கண்டுக்க மாட்டாங்க. இதே நீங்க அமைதியா இருக்கிறப்போ நீங்க எப்பயாவது ஒரு டைம் ஒரு பதில் சொல்றீங்கன்னா அது ரொம்ப கவனிக்கப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அதனால இனி வரக்கூடிய காலங்கள் கம்மியா பேசுங்க, அதிகமா அப்சர்வ் பண்ணுங்க, கவனிங்க அப்படின்ற ஒரு விஷயம். அண்ட் ஒரு விஷயத்த நீங்க விட்டு கொடுக்குறீங்கன்னா அது பயத்துக்காக விட்டு கொடுக்க கூடாது, அன்புக்காக விட்டு கொடுக்கலாம், சரிங்களா? ஸோ அதுதான் உண்மையான ஆஃபரிங்கே. இப்போ ஒரு பொருள் உங்களுக்கு வேணும், அந்த பொருள் இன்னொருத்தருக்கும் வேணும்னா அவங்களுக்கு பயந்து இவங்களுக்கு நம்ம விட்டு கொடுக்கலாம், அவங்களுக்கு என்ன பண்ணிடுவாங்க அப்படி பயந்து விட்டு கொடுக்க கூடாது. அதே அன்பால இப்ப அந்த பொருள் ஓகே அவங்ககிட்ட தான் நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தினாலேயோ, இல்ல பொருள் மனிதன் ஏதோ ஒண்ணு, இல்ல அவங்க மேல உங்க இருக்கக்கூடிய ஏதோ ஒரு அன்புனாலேயோ நீங்க விட்டு கொடுக்கலாம். ஓகே என்ன ஆயிட போகுது, நீ ஏன் வச்சுக்கோ, அதை விட்டு கொடுக்கலாம், அது தப்பு இல்லை. ஸோ அதுதான் உண்மையான ஆஃபரிங்கா இருக்குமே தவிர பயந்தோ இல்லை பிடிக்காமலோ ஒரு விஷயத்த நீங்க விட்டு கொடுக்க வேண்டாம், சாக்ரிஃபைஸும் பண்ண வேண்டாம், ஆஃபர் பண்ணவும் வேண்டாம் யாருக்கும். உண்மையான அன்பு இருந்தால் மட்டும் மற்றவங்களுக்கு எடுத்து செய்யுங்க அப்படின்ற ஒரு மெசேஜும் கொடுக்குறாங்க. அண்ட் இது இன்னொன்று என்னன்னா, கிவ் அப் பண்ண வேண்டாம், பயத்துல எந்த ஒரு உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தையும் கிவ் அப் பண்ணி வர வேண்டாம் அப்படின்ற ஒரு மெசேஜும் இங்கே கன்வே பண்றாங்க. ஏன்னா உங்களுடைய அந்த டிவோஷன் இருக்கு இல்லையா, அவங்களோட அந்த பக்தி மார்க்கம் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் பிரேக் பண்ணக்கூடியது. நீங்க இன்னும் எந்த அளவுக்கு தீவிரமா பக்தியில ஈடுபடுறீங்களோ, பேச்சு குறைச்சிக்கிட்டு எல்லா விதமான விஷயங்களையும் காஸ்மிக் லான்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, பிரபஞ்சத்தினுடைய விதின்னு இருக்குல்ல, அதை கூட பிரேக் பண்ணக்கூடியது உங்களுடைய பக்தி. அவ்வளோ பவர் இருக்கு உங்களோட பக்திக்கு, உங்களுடைய ஆன்மீகத்துக்கு. ஸோ அதன்படி நீங்க போக ஆரம்பிங்க, கண்டிப்பா உங்களால முடியாதுன்னு ஒன்றும் இல்லை, எல்லாமே உங்களால சக்சஸ் பண்ண முடியும், ரியாலிட்டியில கொண்டு வர முடியும். எந்த மாதிரியான ஒரு மனதாக இருந்தாலும், மனுஷனுடைய மனதாக இருந்தாலும் அதை மெல்ட் பண்ணி உங்களுக்கு ஃபேவரா மாத்திக்க முடியும், கொண்டு வர முடியும். ஸோ இது ஒரு ட்ரிக் மாதிரி கூட நீங்க எடுத்துக்கலாம். மீனாட்சி அம்மன் தரக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு, அது உங்களோட பக்தியால மட்டும்தான் முடியும். ரிவெஞ்ச் எடுக்க வேண்டாம், அடித்தடியில இறங்க வேண்டாம், சரிங்களா? ஸோ இப்போ உங்களுக்கான ரெமெடிஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, டெய்லியும் ஒரு 1 hour மௌன விரதம் இருங்கன்ற ஒரு ரெமெடி கொடுக்குறாங்க, ஒரு ப்ராக்டிக்கலான ரெமெடி. அப்போதான் உங்களுடைய இன்னர் செல்ஃப் நீங்க கேட்க முடியும், அது கொடுக்கக்கூடிய கைடன்ஸை நீங்க எடுத்துக்க முடியும். அண்ட் இன்றைய நாள் நல்ல ஃபுட்டு கிடைக்குதா, நல்ல தூக்கம் கிடைக்குதா, நல்ல ஒரு உங்களுக்கான ஒரு ரெக்கக்னேஷன் கிடைக்குதா, ஸோ இதெல்லாம் சந்தோஷமா எடுத்துக்கோங்க, ஜாய்ஃபுல்லா எடுத்துக்கோங்க, அதை மட்டும் பாருங்க. அண்ட் நீங்க அபிராமி அந்தாதி பாடலாம், மீனாட்சி அம்மன் ஸ்லோகம், மீனாட்சி அம்மன் பாடலாம், அது மாதிரி ஏதாவது ஒரு நீங்க மனசுக்குள்ளேயே கூட பாடிக்கலாம். ஸோ இப்படி பாடும்போது என்ன ஆகும்னா, நீங்க மீனாட்சி அம்மன் கிட்ட சரண்டர் ஆகுறீங்க, உங்க செல்ஃபை சரண்டர் பண்றீங்கன்னு அர்த்தம். எந்த ஒரு ஈகோ, எந்த ஒரு ஆணவம், கோபம் அதெல்லாம் இல்லாம மீனாட்சி அம்மன் கிட்ட சரண்டர் பண்றீங்கன்னு அர்த்தம். ஸோ இதெல்லாம் நீங்க ரெமெடியா அடுத்து ஃபாலோ பண்ணுங்க, நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய மாற்றம், வெற்றி, அமைதியை நோக்கி போகும், சரிங்களா? ஸோ ஃபைல் நம்பர் 2, இதுதான் மீனாட்சி அம்மன் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. நீங்கள் இதை கிளைம் பண்ணுற விதமாக கமெண்ட் செக்ஷனில் ஓம் மீனாட்சி தாயே போற்றி அப்படின்னு டைப் பண்ணி உங்களோட வேண்டுதல்களை கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. ஃபைல் நம்பர் 3, யாரெல்லாம் ஃபைல் நம்பர் 3 சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான மீனாட்சி அம்மன் மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த பதிவுக்கு எனக்கு 10,000 லைக் நீங்கள் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக
வரும்னு நினைக்கிறேன். நிச்சயமா கொடுப்பீங்க. அப்படி 10,000 லைக் வந்ததுன்னா என்னோட கம்யூனிட்டி போஸ்ட்டை ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. அதில் நான் உங்களுக்கு ஒரு போல் மாதிரி வைப்பேன். ஸோ அதில் உங்கள் நேம் டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுக்கும் போது அதுலேருந்து குலுக்கல் முறையில் ஒரு 20 பேரை செலக்ட் பண்ணி நான் எனர்ஜைஸ் பண்ண கிறிஸ்டல்ஸை, உங்களுக்கு ரொம்ப ஹைலி வேல்யூவான கிறிஸ்டல்ஸை உங்களுக்கு நான் கொரியர் மூலயமா அந்த செலக்ட் பண்ண 20 பேருக்கு அனுப்பிவிடுவேன். சரிங்களா? ஸோ அதுக்கு நீங்கள் எனக்கு 10,000 லைக் கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். பார்க்குற எல்லாரும் லைக் கொடுத்தாலே 10,000 லைக் வந்துடும். ஸோ அது வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக போல் வச்சு உங்களுக்கான கிறிஸ்டல்ஸ் 20 பேருக்கு நான் அனுப்புவோம். ஆல்ரெடி அப்படி ஒரு போல் வச்சு நம்ம வந்து பிரேஸ்லைட் கொடுத்தோம், அது எல்லாருக்கும் கிடச்சிது. ஸோ அதை மாதிரி இந்த ஒரு விஷயமும் பண்ணலான்னு இருக்கேன். இது சக்ஸஸ் ஆச்சுன்னா அடுத்தடுத்து இதே மாதிரி உங்களுக்கு கிவ் அவே மாதிரியான விஷயங்கள் நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். ஸோ பைல் நம்பர் 3 உங்களுக்கான மீனாட்சி அம்மன் மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். பைல் நம்பர் 3. பைல் நம்பர் 3 உலகத்தில் இருக்கக்கூடிய, பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தேவியினுடைய அம்சமும் சக்தியினுடைய அம்சம் தான், மீனாட்சி அம்மனுடைய அம்சம் தான். சரிங்களா? அதனால கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இது எல்லாமே மீனாட்சி அம்மனுடைய மெசேஜ் தான். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க அப்படின்றத பார்த்துட்டு உங்களுக்கு வரக்கூடிய ரெமெடிஸ் என்ன அப்படின்றதையும் சொல்கிறேன். மீனாட்சி அம்மன் உங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ், நீங்கள் உடஞ்சி போயிட்டீங்க அப்படின்னு நினைக்கிறீங்க. என்னை உடச்சிட்டாங்க, நான் உடஞ்சிட்டேன், கண்ணாடி மாதிரி உடஞ்சிட்டேன், இனி என் வாழ்க்கையில் வந்து அந்த ஒரு மறுபடியும் அந்த ஒரு புன்னகையோ அந்த ஒரு வசந்த காலமோ வராது அப்படின்ற மாதிரி தானே இருக்கிறீங்க. ஓகே, பட் மீனாட்சி அம்மன் தரக்கூடிய மெசேஜ் நெத்தி போட்டில் அடிச்ச மாதிரி நீங்க உடையில நீங்க சரி செய்யப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. சரிங்களா? இப்போ ஒரு சிலை செய்யணும்னா அந்த பாறையை உடைச்சுதானே சிலை செய்ய முடியும். அதுல சில பாகங்களை உடைச்சுதானே உருவாக்க முடியும். அதே தான் உங்க வாழ்க்கையில் நடக்குது. சில பாகங்களை உதிர்த்து சில பாகங்களை உடைச்சுதான் உங்களை சிலையா வடிவமைச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த சிலைக்கு எவ்வளவு மதிப்பு வரும் ஆஃப்டர் தட். அதுக்கப்புறம் அப்படிதான் உங்க வாழ்க்கையில சில விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. அதனால நீங்க உடஞ்சிட்டதா அதுக்கு அர்த்தம் கணக்கு கிடையாதுன்ற ஒரு மெசேஜ் உங்களுக்கு ஸ்ட்ராங்கா கொடுக்குறாங்க. இன்னொன்னு என்னன்னா, மேற்கொண்டு அந்த மாதிரி நீங்க அப்படி ஒரு எண்ணத்துக்கு வராம இருக்க உங்களோட எண்ணங்களை பியூரிஃபை பண்ணுங்க. உங்களோட விதியை வந்து நிர்ணயிக்கிறதே உங்களோட எண்ணங்கள் தான். உங்களோட விதிக்கு விதை போடுறதே எண்ணங்கள் தான். இப்போ மண்ணுக்கு எப்படி ஒரு மரம் விருட்சத்துக்கு ஒரு விதை தானே ஆதாரமா இருக்கு, அந்த மாதிரி உங்களுடைய விதிக்கான விதை அப்படின்னு பார்க்கும்போது, சாரி நான் முன்னாடி சொன்ன மாதிரி கொஞ்சம் எனக்கு அப்போ பெயினா இருக்கு, அதனால கொஞ்சம் பொறுமையா சொல்றேன். உங்களோட விதிக்கான விதை அப்படின்னு பார்க்கும்போது உங்களுடைய பியூரிஃபை பண்ணப்பட்ட தாட்ஸ், உங்களுடைய எண்ணங்களை பியூரிஃபை பண்ணுங்க, சுத்திகரிங்க. எதெல்லாம் நல்ல எண்ணம், எதெல்லாம் கெட்ட எண்ணம், கெட்ட எண்ணத்தை விட்டுறலாம், நல்ல எண்ணத்தை டெவலப் பண்ணிக்கலாம். இந்த விஷயங்களை பண்ணுங்க. அப்போதான் உங்களுக்கான நியூ பிகினிங் கிடைக்கும் அப்படின்ற ஒரு மெசேஜ். அப்புறம் இதெல்லாம் ஏன் உங்களுக்கு இப்படி தோணுதுன்னா, எல்லாமே டிலே ஆகுது உங்க வாழ்க்கையில. சரிங்களா? எல்லாமே எல்லாருக்கும் ஈஸியா நடக்கிறது, எல்லாருக்கும் உடனே கிடைக்கிறது, எனக்கு டிலே ஆகிட்டே இருக்கு, இழுத்தடிச்சுக்கிட்டே இருக்கு, கிடைக்காமலே இருக்கு. இதனாலதான் உங்க எண்ணங்கள் இப்படி ஆகுது, ப்ரோக் ஆகுறீங்க. இங்க மெசேஜ் வர்றது உங்களுடைய டிலேஸ் உங்களுடைய டெஸ்டினியை குறிக்கக்கூடியது. சரிங்களா? ஸோ இப்போ உங்களோட டிலேஸை எப்படி உங்களோட டெஸ்டினியா மாற்றணும்னா, உங்களோட நம்பிக்கையை ஆக்சிலரேட் பண்ணுங்க. ஒரு கார் இயங்குறதுக்கு ஆக்சிலரேஷன் முக்கியம் இல்லை, ஒரு வண்டி இயங்குறதுக்கு. அந்த மாதிரி உங்க டெஸ்டினி நீங்க நெருங்கிறதுக்கு, உங்க டிலேஸை உடைக்கிறதுக்கு உங்களோட நம்பிக்கையை நீங்க ஆக்சிலரேட் பண்ணணும், உங்க நம்பிக்கையை ஊக்குவிக்கணும். அப்பதான் உங்களோட டிலேஸ் உடஞ்சி உங்க டெஸ்டினியை அடைய முடியும். ஸோ அந்த ஒரு நம்பிக்கையை மேல நீங்க நம்பிக்கை வைங்க அப்படின்ற ஒரு மெசேஜும் இங்க அழகா கொடுக்குறாங்க. சரிங்களா? ஓகே, இப்போ உங்களுக்கான ரெமிடிஸ் என்ன அப்படின்றது பார்க்கும்போது, டெய்லியும் மீனாட்சி அம்மன் முன்னாடி உட்கார்ந்தோ, பூஜை அறைக்கு முன்னாடி உட்கார்ந்தோ, ஒரு அமைதியான இடத்துல உட்கார்ந்தோ, நல்ல குவைட்டான இடத்துல உட்காந்துட்டு நீங்களும் அமைதியாயிடுங்க. ஃபோனெல்லாம் கொஞ்சம் தூக்கி ஓரம் வச்சுட்டு நல்ல ப்ரீத் இன் ப்ரீத் அவுட், இன்ஹேல் எக்ஸேல் பண்ணுங்க. இது பண்ணும்போது உங்களுடைய மூச்சை நல்லா கவனிங்க. சரிங்களா? மூச்சை நல்லா கவனிக்கும் போது மீனாட்சி அம்மன் உங்களுக்குள்ள மொத்த பிரபஞ்ச சக்தியும் கொண்டு வருவாங்க. அது உங்களால உணர முடியும். நான் சும்மா சொல்லலை, இதை பண்ணி பாருங்க. உங்க மூச்சை கவனிங்க. கண்டிப்பா உங்களுக்குள்ள எவ்வளவு பெரிய சக்தி இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். ஒண்ணு. அண்ட் டெய்லியும்
டெய்லியும் மெடிடேஷன் பண்ணுங்க. அதே மாதிரி நீங்க மார்னிங் டெய்லியுமே மற்றவங்க கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி மெடிடேஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எல்லார்கிட்ட பேச ஆரம்பிங்க. இல்லை ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுக்குறீங்க, ஒரு ஒர்க்குக்கு போறீங்கன்னா கூட கொஞ்ச நேரம் மெடிடேஷன் பண்ணிட்டு அந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். உங்களுடைய மைண்ட் செட்டுக்கு அது ரொம்ப கேட்சியாக இருக்கும். அதே மாதிரி பேர் ஃபுட்டில் நடங்க. டெய்லி ஏர்லி மார்னிங் ஒரு பார்க்குக்கு போயிட்டு இல்லை புல் தரையில் போயிட்டு வெறும் காலோட நடங்க. ஸோ இதெல்லாம் உங்களோட ஃபெய்த்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஒரு ரெமெடியாக எப்போதுமே இருக்கும். ஸோ இந்த விஷயங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது தான் மீனாட்சி அம்மன் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. ஸோ பயல் நம்பர் 3 உங்களுக்கான மீனாட்சி அம்மன் கொடுத்த மெசேஜ் பார்த்தீங்க. நீங்கள் இதை கிளைம் பண்ணுற விதமாக ஓம் மீனாட்சி அம்மா போச்சு அப்படின்னு டைப் பண்ணி உங்களோட வேண்டுதல்களை கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.